விஜய், காவேரி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது, "சரி நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "இரும்மா, இருந்துட்டு கூட போ" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "இல்ல, இல்ல போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "கொடைக்கானல் வீட்ட நாங்க விக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "கொடைக்கானல் வீட்ட யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க விக்க தான் போறீங்க. அத ஏன் காவேரி வாங்கக்கூடாது? நாங்களே அந்த வீட்ட வாங்கிக்கிறோம்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அத கேட்டோனே சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷம். காவேரி வாங்குனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. பாட்டியும் சொல்றாங்க. ஆனா கங்காவுக்கு மட்டும் அப்படியே கடுப்பா இருக்கு. "ஏன் இப்ப அந்த வீட்ட விக்கணும்?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "இல்ல, கங்காவுக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனை" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா தாத்தா, எனக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனை தான். பணம் இல்லாதனால தான் அவர் இப்ப வெளிநாட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுவும் தனியா விட்டுட்டு. அதனால எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. அதே மாதிரி யமுனாவும் எனக்கும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. "சரி, அந்த வீட்ட என்ன ரேட்டுக்கு போதோ அந்த ரேட்டுக்கு நாங்களே பணத்த குடுத்து வாங்கிக்கிறோம். அந்த வீடு எப்பவுமே உங்களுது தான்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. ஆனா யமுனாக்கு மட்டும் அப்படியே கடுப்பா இருக்கு. பயங்கரமா கோவம் வருது. ஆனா அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "சரிங்க, நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்படியே கங்கா, யமுனா எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது அப்படியே கோவமா வருது கங்காக்கு. "ஆமா, எதுக்கு காவேரி வீட்ட வாங்கணும்னு சொல்றா? அதெல்லாம் அவளுக்கு வீட்ட தர முடியாது. வேற யாருக்காவது நம்ம குடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பணம் வேணும்னு சொன்ன. சரி, முன்னாடி வீட்ட விக்க வேணாம்னு நெனச்சோம். உனக்காக விக்கிறோம்னு சொன்னோம். பணம் குடுக்குறாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன அவ்ளோ கெட்ட புத்தி இருக்கு? காவேரி இந்த இடத்த வாங்கக்கூடாதுன்னு சொல்ற? அது அப்பா கஷ்டப்பட்டு கட்டுன வீடு. அவ வாங்குனா உனக்கு என்னடி பிரச்சனை?" அப்படின்னு சாரதா அப்படியே கோவமா கத்துறாங்க. "அம்மா, எங்க 2 பேரு நாங்க என்ன நெனைக்கிறோமோ, அத நீ நெனச்சேன்னா இப்படி பேச மாட்ட. நீ எப்பவுமே காவேரி பக்கம் தாம்மா பேசுவ" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "இங்க பாருங்கடி, உங்க புத்தியே மாறி போச்சு" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "என்ன பாட்டி, நீங்களும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவ வீட்டுக்கு அடிக்கடிக்கு அம்மா போகணும்னு நினைப்பாங்க. கூட நானும் போவேன். அப்ப அது நம்ம வீடுன்னு தோணுமா? அது காவேரி வீடுன்னு தோணும். எனக்கு கஷ்டமா இருக்காதா? யாருக்கோ குடுத்துட்டா அங்க போக வேண்டிய வேலையே இருக்காது" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "நல்லா தாண்டி பேசுற. ரொம்ப நல்லா தான் நீ பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "அவ ஹோம் ஸ்டே விட்டுருவாம்மா. அங்கெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு போகலாம் முடியாது" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "இங்க பாருடி, அவ அப்படி பண்றவ கிடையாது. வீடு பூட்டியே இருக்குன்னு தான் அப்படி ஒரு ஐடியா குடுத்தா. அவ ஆரம்பத்திலேயே வீட விக்க வேணான்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பணம் வேணும்னு சொன்னதுனால தான் அவ சரின்னு சொன்னா. தேவையில்லாத எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கும் மேல இத பத்தி பேசுனீங்க என்ன பண்ணுவேன்னே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டுறாங்க. அங்க யமுனா, கங்கா 2 பேருமே எழுந்து உள்ள போறாங்க. "பாருக்கா அம்மா எப்படி பேசுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, அந்த காவேரிக்கு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடலாம்டி, இடத்த குடுக்க முடியாதுன்னு" அப்படின்னு கங்கா ஃபோன் பண்றாங்க. காவேரி அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "சொல்லுக்கா, என்னக்கா இப்ப தான் போனீங்க? போயிட்டீங்களா வீட்டுக்கு?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. வந்துட்டோம்டி" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, அந்த வீட்ட நீ வாங்கிக்கிறேன்னு சொல்றல்ல, எங்களுக்கு அந்த வீட உனக்கு குடுக்க விருப்பம் இல்ல" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "அக்கா, நீ ஏன்க்கா இப்படி பேசிட்டு இருக்க? யாரோ ஒருத்தவங்க வாங்க போறாங்க. நம்ம வீட்ட நானே வாங்குறதுல உனக்கு என்னக்கா கஷ்டம்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஆமாடி, யாரோ ஒருத்தவங்க வாங்குனா பரவால்ல. நம்ம அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனா நீ வாங்குனா அம்மா வருவாங்க, பாட்டி வருவாங்க, நானும் வரணும். அப்பப்போ மனசுல ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கும். காவேரி வீடு தான், காவேரி வீடு தான்னு சொல்லிட்டு. எதுக்கு தேவையில்லாத வேலை? யாரோ வாங்கிட்டு போட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா, நீ ஏன்க்கா இப்படி பேசிட்டு இருக்க? அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த வீட்ட கட்டுனாருக்கா. அந்த வீட நீங்க விக்கணும்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? இப்ப அந்த இடத்த ஏதோ நான் வாங்குறது கடவுளோட செயல் தான். அதுக்கும் ஏன்க்கா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ஒரு மாரி வருத்தமா பேசிட்டு இருக்காங்க.